பல்லாவரம் டிவிகே வேட்பாளர் ஜே காமாட்சி அவர்கள் வந்து பணிமனைக்கு போய் என்னென்ன வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குயிக்கா மறுபடியும் அவங்களை பார்க்கலான்னு வந்தோம். என்ன இன்னைக்கு பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழல் தான் இருக்குது. மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வரோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு இருக்குது. தளபதி வந்திருக்காரு. நான் தளபதியோட தீவிர ரசிகை. அதனால் தளபதி தனித்து போட்டியிடுறதுனால தான் நான் வந்திருக்கிறேன். இதுக்கப்புறமும் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். இதை ஓப்பனாக கூட சொல்லுவேன். எல்லாரும் அவங்களோட குறைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நானே ஒரு ஓட்டராக தான் இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் போய் எம்எல்ஏவை பார்த்தது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இங்கே வர பெண்கள் முன்னணைத்து கூட எங்களை ஏன் வரலன்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. பல்லாவரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தை. அவங்களுக்கு வந்து வெயிலே இருக்காங்க டே ஃபுல்லாக. ஸோ மழை வந்தாலும் அதே மாதிரி தான். சந்தை என்றைக்கும் நிற்க போகிறது இல்லை. வெள்ளிக்கிழமை சந்தை அவங்களுக்கு டெம்பரரி ஷெட்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது. சுகாதார விஷயமா பார்த்தீங்கன்னா மொபைல் டாய்லெட்ஸ் அங்கங்கே வைக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி நானும் வந்து ஒரு சந்தைக்கு போயிருக்கேன் காய்கறி வாங்குறது. அப்போ இருந்த டிஃப்ரெண்ட்டும் இப்போ பொறுப்பு அதிகமாக இருக்குன்றதை உணர்றேன். ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு வரும், படிக்கணும், அந்த மாதிரிலாம் ஏஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரை கவனிக்கிறது, அதுக்கப்புறம் தாய்மை அடைஞ்சப்பறம் குழந்தைங்களை கவனிக்கிறது, இப்படி ஒரு ஸ்டெப்பு தாண்டி இப்போ எனக்கு இந்த பணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த மக்களுக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்கும் பொழுது உங்களுடைய வாக்குறுதிகள் என்னவாக இருக்குது? மெயின் திங் பார்த்தீங்கன்னா இங்கே குப்பைகளே இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக வச்சுருக்கிறேன். நான் வந்ததுக்கப்புறமா தண்ணி வசதி, இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு மனநல கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து போதை பொருளுக்கெல்லாம் போகாமல் நல்லபடியாக சமுதாயத்தை நோக்கி நல்ல நேர்கொண்ட பார்வையாக பார்க்கணும். அந்த அடுத்த தலைமுறை அப்படின்ற இடத்துல இருக்கோம் நீங்கள் ஃபீல் பண்ண. ஆமாம், அடுத்த தலைமுறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். இங்கே ரோட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. சிக்னல்ஸ் தேவையான இடத்துல டிராஃபிக் சிக்னல்ஸ் இல்லை. ரோட்ஸ் ப்ராப்பராக கரெக்டான ஆளுங்கள்கிட்ட கொடுத்து லஞ்சம் இல்லாத ஊழல் பண்ணாத ஆளுங்களுக்கு இதை கொடுத்து நல்ல ரோட் சிஸ்டம் அமைக்க முடியும். மக்களும் என்னை நேரடியாக அணுகணும் அப்படின்னா அரசியல் பாரணையோட ஒரு தோரணையாக இல்லாமல் நார்மலாக மக்களுக்காக மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லா தாவேகா வேட்பாளர்களோட கோரிக்கை. இப்போ இங்கே வந்து என்ன நடக்கும் மேம்? யூஸ்வலாகவே ஆஃபீஸ் டைம் நீங்கள் வந்து வெளியில் பிரச்சார வண்டியெல்லாம் ஐ திங்க் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மளை டிவிக்கு அப்படின்னு யார் ஐடென்டிஃபை பண்ணாலுமே அந்த முகம் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்றாக மாறிடுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்களேன், உங்களை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள்? தளபதி அறிவித்தப்பவே நான் அவரோட சகோதரி ஆகிட்டேன். ஸோ அந்த உரிமையோடு தான் எல்லாருமே என்னை பார்க்குறாங்க. அந்த மதிப்பு மரியாதை அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பேசுனா ஒரு சகோதரியா, ஒரு அண்ணனா, தம்பியா, தாயா எல்லாமாவும் நம்ம இருப்போம்னு நினச்சி தான் நம்மக்கிட்ட அணுகுறாங்க. அந்த உணர்வோடு அணுகும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்குன்னு நான் பெருமைப்பட்டேன். பல்லாவரம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணதுக்கப்புறமா நான் இங்கே தான் இருப்பேன். இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளையும் நான் முதல் 100 நாளைக்குள்ளே விசிட் பண்ணிவிடுவேன். அதுவும் இல்லாமல் எப்போவுமே மாதம் ஒரு முறை இங்கே இருக்கிற பகுதி மக்கள் என்ன டைரெக்டாக வந்து குறை தீர்ப்பு முகாம்கள் நான் ஒரு சண்டே பிளான் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட 3,30,000 ஓட்டுகள் வந்து பல்லாவரம் தொகுதியில் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட மனசில் ஒரு இலக்கு இருக்கும்ல, இத்தனை சதவீதம் வாக்கு நம்ம பெறுவோம், இல்லை இத்தனை லட்சம் வாக்குகள் ஒரு தாவேகாவின் வேட்பாளராக காமாட்சி பெறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். எத்தனை? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்காத அளவுக்கு ஓட்டுகள் வித்தியாசத்தில் நாங்கள் வாங்குவோம். குறைந்தது 2 லட்சம் ஓட்டுகளாவது நாங்கள் வாங்குவோம் அப்படின்றது இலக்காக இருக்குது. ஸோ என்னை வந்து வேட்பாளரை எப்போவுமே பார்க்க முடியும். நாட் ஓன்லி இன் எலெக்ஷன் டைம், ஆல் டைம்ஸ் மக்கள் வந்து என்னை பார்க்க முடியும். மற்ற வேட்பாளர் மாதிரி நான் இல்லை. எங்கள் தளபதி சொன்ன மாதிரி நான் இங்கே ஒரு காப்பாளராக தான் வந்திருக்கிறேன். அதனால் எப்போவுமே என்ன நீங்கள் வந்து சந்திக்கலாம். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா நீங்க 8 கோடி பேரு நல்ல பாஞ்சு ஸ்டேட் எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க பாரு நீ விசில் கடி தமிழ்நாடு
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிக பரபரப்பான ஒரு தொகுதி. அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேட்பாளர் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். பல்லாவரம் தொகுதியில ஜே காமாட்சி அவர்கள் டிவிகே சார்பாக போட்டியிடுறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எப்பவுமே வந்து பெண்கள்ல வந்து ஒரு தேர்தல் களத்துல பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு வந்து அது ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்க சொல்லுங்களேன், தேர்தல் களத்தை சந்திக்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு? அதுவும் இந்த 2026ங்கிறது மிக பரபரப்பான தேர்தல். டிவிக்கு என்டர் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நீங்க சொல்லுங்க. தேர்தல் களம் ரொம்ப மும்முரமாக இருக்குது. இந்த தேர்தல் களத்தில் நானும் புதுசாக வந்து தேர்தல் களத்தில் சந்திக்கும் போது வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் கிடைக்குது. டிஎம்கே பல்லாவரம்ல 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த களத்துல 2026ல இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்குமே அவங்க நிறுத்திருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎம்டிகே. இது ஏன்? எங்களுக்கு டிவிகேவை பொறுத்த வரைக்கும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழல் தான் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரி ஏன் டிஎம்கே ஏடிஎம்கே போட்டியிடலை அப்படின்னா, அவங்களுக்கு அதில் கான்ஃபிடென்ட் இல்லை போல இருக்குது. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்ததா நாங்கள் கருதுகிறோம். ஸோ நீங்க இந்த கள ஆய்வெல்லாம் பண்ணும்போது நீங்க அதை உணர்ந்தீங்களா? ஏன்னா நிச்சயமா அதுதான் காரணமா இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க? கண்டிப்பாக நான் உணர்ந்தேன். இப்போ மக்களை ஒவ்வொரு நாளும் நீங்க நேர்ல போய் பாக்குறீங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக கருணாநிதி அவர்கள் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களை பார்க்கும் பொழுது நிறைய நிறைகள் சொல்லலாம், நிறைய குறைகள் சொல்லலாம், நிறைய வரவேற்புகள் இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு வரவேற்பு உங்களுக்கு கிடைச்சது? புது கட்சி மாற்றம் வேணும்னு எல்லாருமே விரும்புகிறாங்க. அதனால் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மக்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வரோம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஆதரவு இருக்குது. பல்லாவரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? பல்லாவரம் தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. கடந்த 10 வருஷங்களா சாலைகள், பாதாள சாக்கடை, கழிவு நீர்கள், இந்த மாதிரி குடிநீர் பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி, சுகாதார சீர்கேடுகள், இது எதுவுமே எங்களுக்கு சரி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு கள ஆய்வு தான் எனக்கு இது வரைக்கும் நான் சந்தித்த மக்களும் எனக்கு இதை தான் சொல்கிறாங்க. பரபரப்பான தொகுதியினால டைரக்டா பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து வேட்பாளர் தாவேகாவுடைய வேட்பாளர் காமாட்சி அவர்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. நிச்சயமாக அரசியல் ஆர்வம் அப்படிங்கிறது ஒன்று சில நேரங்களில் விதைக்கப்படணும், இல்லைன்னா யாரையாவது பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். அது குடும்பத்துல நிகழலாம், இல்ல சமுதாயத்துல யாரையாவது பார்த்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரலாம். உங்களுக்கு அரசியல்ல என்டர் ஆகணுன்ற ஆசை எப்போ வந்துச்சு? அரசியல்வாதிகள், நான் வந்து ஒரு கம்பெனிக்கு, ஒரு சில கம்பெனி ஜேகே குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 குழந்தைகளுக்கு தாய். எல்லாமே குடும்ப சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஏன் அரசியல்வாதிகள் அப்படின்னாலே ஒரு முத்திரைக்குள்ளே தான் இருக்கணும், ஆசைப்படணும் அப்படின்னா, சேவை செய்கிற மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எல்லாருமே அரசியலுக்கு வரலாம். அதுக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் கொடுக்கல. அதனால் நான் எந்த கட்சிக்கும் போகல. தமிழக வெற்றி கழகத்தில் சோஷியல் ஒர்க்கர்ஸு, நல்ல சேவை மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நான் இதில் என்டர் ஆகியிருக்கேன். ஓகே, இந்த கேள்வி தான் என்னோட முக்கியமான கேள்வியாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு சேவை மனப்பான்மையோட நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, அதை பற்றியும் பேசலாம். பட் இப்போ நமக்கு வந்து ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை வந்து அரசியல் பயணத்தில் நம்ம முன்னெடுக்கணும்னா ஏற்கனவே முன்னோடியான கட்சிகள் நிறைய இருக்குது. முயற்சி பண்ணியிருந்திருக்கீங்களா? இல்லை டிவிக்கே தான் நோக்கமாகவே இருந்ததா ஜாயின் பண்ணணும்னா? எனக்கு எந்த கட்சியிலையும் நான் இது வரைக்கும் போகலை. தளபதி வந்திருக்காரு, நான் தளபதியோட தீவிர ரசிகை. அதனால் தளபதி தனித்து போட்டியிடுறதுனால தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு இதில் தான் ஆயிருக்கேன். இதுக்கப்புறமும் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். இதை ஓப்பனாக கூட சொல்லுவேன். அப்படியா? ஆமாம், என்றைக்கும் என்றைக்கும் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருப்பீங்க. ஆமாம். இப்போ உங்கள் அரசியல் பயணம் தொடங்குறதுக்கு முன்னாடி நிச்சயமாக சேவை மனப்பான்மைன்னு சொல்லும் பொழுது நான் பார்த்தது வந்து எஜுகேஷன் சார்ந்த உதவிகள். கல்வி தான் ஒரு மனிதனை நிச்சயமாக மாற்றும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு கொள்கையாக தான் நான் பார்க்குறேன். விழுப்புரம் கிட்டக்க இருக்கக்கூடிய 1 லட்சம் மாணவர்களுக்கு நீங்கள் கல்வி உதவி செய்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இந்த ஆர்வம் எப்போ வந்தது? 2013லேயே எங்களுக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடியும் நாங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல இங்கே சேவை செய்யறதுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னா முதல்ல அங்கீகாரம் தேவைப்படுது. என்னதான் நாங்கள் தனி மனுஷியாக இருந்து தனி குடும்பமாக இருந்து நம்ம யாராவது சேவை செய்யணும்னா அதை வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை வந்து மீட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு சில நபருக்கு தான் நம்ம போய் பண்ண முடியுது. இப்போ நான் சொன்ன மாதிரி பள்ளிக்கல்வித்துறையிலேயே நான் பண்ணியிருக்கேன்னா அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இது வரைக்கும் நான் அதை பற்றி சொன்னது கிடையாது. நான் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை ப்ரமோட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஏன்னா எங்களுடைய சொந்த பணத்துலேருந்து நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு எதுக்கு விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் பண்ணல. இன்னும் நிறைய மக்களுக்கு எங்களால் சேவை செய்ய முடியும், அவ்வளோதான். அதுக்காக தான் வந்துருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிட்டி மாதிரி, புரட்சி, மிகப்பெரிய ஒரு புரட்சி மாதிரி நம்ம செய்யணும்னா
கண்டிப்பா வந்து ஒரு அரசியல் பயணத்துல நம்ம இருந்தா அது இன்னும் கொஞ்சம் சாத்தியப்படும் அப்படிங்கிறது உங்களோட பதில்ல இருந்து எனக்கு தெரியுது. பல்லாவரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பரபரப்பான தொகுதி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஏன்னா விமான நிலையம் இருக்குது, பொலிச்சலூர், அனகாபுத்தூர் இப்படி சொல்லிட்டு பல பகுதிகள் இணைந்திருக்கக்கூடிய ஒன்று. இங்க வந்து படித்திருக்கக்கூடிய எஜுகேஷனல் கிரவுடும் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மக்களுக்கு அப்படின்னு நீங்க ஒரு வேட்பாளராக நிற்கும் பொழுது, உங்களுடைய வாக்குறுதிகள் என்னவாக இருக்கு? என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? மெயின் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே குப்பைகளே இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக வச்சுருக்கிறேன். நான் வந்ததுக்கப்புறமா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலியமாக பண்ணணும். தண்ணி வசதி முக்கியமான ஒரு அங்கமாக நான் நினைக்கிறேன். தண்ணீர் வசதி ரொம்ப கரெக்டான அளவில் பண்ணணும். மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கிற நீர்நிலைகள், ஏரிகள் இதெல்லாம் தூர்வாரி ஆகாய தாமரை முளைக்காம நல்ல சுத்தமாக வைக்கணும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்குது. அரசு பள்ளி ஏற்கனவே என்னுடைய சம்மந்தப்பட்ட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு மனநல கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து போதை பொருளுக்கெல்லாம் போகாமல் நல்லபடியாக சமுதாயத்தை நோக்கி நல்ல நேர்கொண்ட பார்வையாக பார்க்கணும். அந்த அடுத்த தலைமுறை அப்படின்ற இடத்துல இருக்கோம் நீங்க ஃபீல் ஆமாம், பண்ணுங்க. அடுத்த தலைமுறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம். அதில் இளைஞர்களோட பகுதி தான் நாளை அரசியல், நாளை இந்தியா. அது சரியா இருக்கணும்னா கல்வி திட்டம் சரியா இருக்கணும், எல்லாமே சரியா இருக்கணும். ஸோ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அடிக்கடி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதம் ஒரு முறை. மக்களும் என்ன நேரடியாக அணுகணும் அப்படின்னா அரசியல் பாரணையோட ஒரு தோரணையா இல்லாமல் நார்மலாக மக்களுக்காக மக்களோட மக்களாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய எல்லா தாவேகா வேட்பாளர்களோட கோரிக்கை. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து நம்ம நினைக்கிறது தான் நடக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி மனதில் நிறைய விதை இருக்கலாம். நான் இப்போ வந்து இந்த அலுவலகத்துக்குள்ளே உள்ளே வரும்போது கூட ஒரு பெரிய ஒயிட் போர்டில் உங்களோட எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறத நான் பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற தினம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நிகழும்னு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த ஒரு வாக்குறுதி இருந்தது. அது நீங்களே சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண்ணாக ஒரு பெண் பாதுகாப்புக்கு என்ன வாக்குறுதி பல்லாவரம் தொகுதிக்கு நீங்கள் கொடுப்பீங்க? இங்கே நிறைய ஆண் காவலர்கள் இருக்காங்க, பெண் காவலர்களும் இருக்காங்க. ஆனால் அது பத்தாது. இன்னும் அவங்க வந்து எனக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே பெண் காவலர்களுக்கு தலைவர் அதிகமாக கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் மகளிர் பாதுகாப்பு விஷயமாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப சமீபத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற பல்லாவரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் இன்னும் குழந்தைங்க பெண்கள்லாம் இன்னும் பகிரங்கமாக காப்பாற்றப்பட வேண்டிய சூழலில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அதனால தான் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட. ஓகே. ஸோ பல்லாவரம் தொகுதி சார்ந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு நேரடி ஹெல்ப்லைன் மூலமாக ஏதாவது ஒரு அவசர உதவி தேவைப்பட்டா அவங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான நடவடிக்கைகள் இமீடியட்டா நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது. பல்லாவரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் டிஎம்டிகேல இருந்து அனகை முருகேசன் அவர்கள் இருக்காங்க. இவங்க ஏற்கனவே செங்கல்பட்டுல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேட்பாளரை இந்த இடத்துல நிறுத்துறாங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் களத்துல நிற்கிறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனாலும் ரொம்ப அதிக அளவு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறல. அதுதான் என்னுடைய தைரியம். ஓகே. ஸோ கல ஆய்வுப்படியும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு அப்படின்னு. முதல்ல எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3,30,000 ஓட்டுகள் வந்து பல்லாவரம் தொகுதியில இருக்கு. கண்டிப்பா நம்மளோட மனசுல ஒரு இலக்கு இருக்கும்ல, இத்தனை சதவீதம் வாக்கு நம்ம பெறுவோம், இல்ல இத்தனை லட்சம் வாக்குகள் ஒரு தாவேகாவின் வேட்பாளராக காமாட்சி பெறுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. எத்தனை? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வாங்காத அளவுக்கு ஓட்டுகள் வித்தியாசத்துல நாங்க வாங்குவோம். குறைந்தது 2 லட்சம் ஓட்டுகளாவது நாங்க வாங்குவோம் அப்படின்றது இலக்கா இருக்கு. ஸோ அப்போ மக்கள் நிச்சயமாக நீங்க களத்துல சந்திக்கும் போது ஒரு வித நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி நம்மளோட டிஎம்கேல ஜெயிச்சப்ப கூட பாத்தீங்கன்னா 1,60,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. நீங்க சொல்லும் போது 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ எப்படிப்பட்ட வரவேற்பு இருந்தது? நீங்க எவ்வளவு பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்றீங்க? தளபதி ஏற்கனவே வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காரு, நம்பிக்கையை விதைச்சிருக்காரு. உங்க எல்லாருக்கும் கூட தெரியும் எப்படின்னா தளபதி டே பை டே எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாரு ப்ராப்ளம்ஸ். ஒரு பிரச்சாரத்துக்கு வர முடியல, நிறைய எஸ்ஓபிக்கள், பர்சனலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி மக்களை நம்பி மக்களுக்காக நல்லது செய்யணும்னு தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு வராரு. இப்படி ஒரு மனுஷனுக்கு வரவேற்பு கொடுக்கலன்னா தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுவா? நமக்கு நெருக்கமாக சில வாக்குறுதிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி டிவிக்கே பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட வாக்குறுதியில் உங்களுக்கு ரொம்ப பர்சனலான விஷயம் இதுங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றது என்னவா இருக்கும்? முதல் ஒரு 3-4 வாக்குறுதிகள் இருக்குது. அதில் முதல் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரின் படை மகளிருக்காக பண்ணது, நடமாடும் பெட்ரோல், அந்த விஷயம் பெண்கள் பாதுகாப்புக்கு. அது எனக்கு மக்களோட மக்களாக தனியான ஒரு ட்ரெஸ் கோடு இல்லாமல் மக்களோட மக்களாக நடமாடும் போது பெண்களுக்கு இன்னும் நிறைய பாதுகாப்பு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
அஞ்சலை அம்மாள் கோர்ட். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு பெண்களுக்கு நிறைய வழக்குகளில் இது இருக்கிறது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இன்னொன்று, ஏற்கனவே நான் சொல்ல வந்த மாதிரி பள்ளி குழந்தைகள், அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு போதைப்பொருள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். தேர்தல் களம் ரொம்ப சுட சுட இந்த வாக்கு சேகரிப்புலாம் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா அந்த நேரத்துல தான் அந்த வேட்பாளர்கள் முகத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் எப்பவுமே மக்கள் பொதுவாக சொல்றதுதான். எனக்கு உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும். இப்போ இந்த தேர்தல் காலத்துல ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வாக்களிப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மறுபடியும் அதே நம்பிக்கையோட உங்களை பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? பல்லாவரம் தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் வின் பண்ணதுக்கு அப்புறமா நான் இங்கேயே தான் இருப்பேன். இன்னொன்று வந்து இங்கே இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளையும் நான் முதல் 100 நாளைக்குள்ளே விசிட் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் எப்போவுமே மாதம் ஒரு முறை இங்கே இருக்கிற பகுதி மக்கள் என்ன டைரெக்டாக வந்து குறை தீர்ப்பு முகாம்கள் நான் ஒரு சண்டே பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ என்னை வந்து வேட்பாளரை எப்போவுமே பார்க்க முடியும். நாட் ஓன்லி இன் எலெக்ஷன் டைம், ஆல் டைம்ஸ் மக்கள் வந்து என்னை பார்க்க முடியும். பல்லாவரத்தையும் டிராஃபிக்கையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு என்ன சொல்றது ஒரு தாட் ப்ராசஸ்ஸே. ஸோ எனக்கு உங்ககிட்ட கேட்கணும், இந்த பல்லாவரத்தையும் டிராஃபிக்கையும் எப்படி கட்டுப்படுத்துறது, என்ன ஐடியாஸ் இருக்கு உங்ககிட்ட? நானே பல்லாவரம் தொகுதி கொடுக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஜிஎஸ்டி ரோடு பார்த்துட்டு ஆசைப்பட்டு ஓகே இங்கே களப்பணிலாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்தேன். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நானே இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லி டிராஃபிக் அதிகமாக இருக்குது. எப்படின்னா இங்கே ரோட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, சிக்னல்ஸ் தேவையான இடத்துல டிராஃபிக் சிக்னல்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரிவர அமைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் இந்த கொஞ்சம் மழை பெஞ்சாலே இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. ரோட்ஸ் ப்ராப்பராக கரெக்டான ஆளுங்கள்கிட்ட கொடுத்து, லஞ்சம் இல்லாத ஊழல் பண்ணாத ஆளுங்களுக்கு இதை கொடுத்து நல்ல ரோட் சிஸ்டம் அமைக்க முடியும். எனக்கு இது மட்டும் ரொம்ப கியூரியஸாக இருக்குது. நீங்கள் சென்னை தான் இல்லையா? ஆமாம், பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். நான் பிறந்தது திருச்செந்தூர், வளர்ந்தது சென்னை தான். பேசிக்காக நான் இருந்தது ஃபுல்லாகவே அடையாரில் தான் ஸ்கூலிங்ஸ் எல்லாமே பண்ணேன். ஓகே. ஆனால் உங்களுக்கு இந்த விழுப்புரம் மேலே மட்டும் ஏன் தனி பாசம் ஏற்பட்டுச்சு? விழுப்புரம்ல தான் நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கீங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் ரொம்ப பரிச்சயம் இல்லையா? ஏன்? விழுப்புரம் மாவட்டம் கல்வியிலேயே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரமும் திருவண்ணாமலையும் தான். அவங்க 2 பேரும் எப்போவுமே போட்டி போடுவாங்களாம். என்னென்னா லாஸ்ட்டில் யார் வருது, 32 ஆர் 20 அந்த மாதிரி 32 ஆர் 31 அதில் ரொம்ப போட்டி போடுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த சாதிக்கணும், ஒரு முன்மாதிரியாக ஒரு விஷயத்த தொடங்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறத உதவி பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறத தான் நாங்கள் எடுத்து ப்ராஜெக்ட்ஸாக பண்ணேன். அப்போது அந்த டைமில் நான் 32வாக இருந்த பிளேஸில் இருந்த விழுப்புரத்தை நாங்கள் பண்ண சேவையின் காரணமாக 28வது இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. 20 பள்ளிகளை முன்மாதிரியாக எடுத்து பண்ணோம். அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை, என்ன கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை கவர்மெண்ட்டோட அணுகுமுறையோட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணதில் எங்களால் சாதிக்க முடிஞ்சுது. ஒரு தனி நபரால் 20 பள்ளிகளை தத்தெடுத்து பண்ண முடியும்னா, இன்னும் பணக்காரங்க காசு வச்சுட்டு இருக்கவங்க நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி ஸ்கூல்ஸ்க்கு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஜிஓவே இருக்குது. அந்த ஜிஓ மூலியமாக நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. என்ன மாதிரி உதவிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அரசு பள்ளிகள் இப்போ சொன்ன மாதிரி தான், அரசு பள்ளிகளில் டீச்சர்ஸ் போதுமான அளவு இல்லை. ஆல்ரெடி வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க படித்தவங்கலாம். இருக்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை வாய்ப்புகள். டீச்சர்ஸ் போதுமான அளவு பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. ஏன் போடக்கூடாது? அப்படி இருந்து படிச்சுட்டு அந்த கிராமத்தில் அந்தந்த ஊரில் இருப்பாங்க. அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய படித்து முடித்தவங்க, பிஎட்லாம் படித்து முடித்தவங்களை கூப்பிட்டு 11th 12th நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி 70 டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணோம் நாங்கள். அதன் மூலயமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே சிறப்பு முகாம்கள் எப்படி கவுன்சிலிங் கொடுத்தோம். படிப்பு டீச்சர்ஸ் இல்லாத மேக்ஸ் டீச்சர் இருக்க மாட்டாங்க, ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஆசிரியர்களே இல்லாமல் இருந்த இடத்துல ஆசிரியர்களை அமைச்சோம். ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க நிறைய பெண்கள் குழந்தைகள். ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு அதை பற்றி பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்காது. அதனால் நாங்கள் பண்ணோம். அது இல்லாமல் 5 வருஷத்தோட கொஷின் பேங்க் புக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பிரிண்டர்ஸ் அடித்து கொடுத்தோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா யாருமே ஃபெயில் ஆகலை. 28வது இடத்துக்கு வந்தது. உங்களுக்கு புரியும் 32லேருந்து 28 ஜம்ப் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு ஹை குவாலிட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து செய்யறதுக்கு அரசியல்ங்கிற ஒரு பாதை தேவைப்படுது. ஓகே, சேவை செய்யறதுக்காக. சேவை செய்யறதுக்காக மட்டும். ஆமாம். நீங்கள் இந்த விழுப்புரத்தில் இருந்த களப்பணியிலேருந்து ஆரம்பித்து
இப்போ வந்து பல்லாவரம் தொகுதியில தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளராக தெரியும். ஆனா நிச்சயமா உங்களோட குழந்தை பருவத்துல என்ன ஆசை இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காமாட்சி அவர்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டீங்களா? பட் அதுவும் நடக்கல. ஆனால் ஸ்கூல்ஸில் நிறைய ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆஃபீஸ் போவேன், வேலை செய்வேன், எங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். எங்களோட ஆஃபீஸில் இருக்கிற என்னென்ன ஒர்க்ஸ், சினிமா ப்ரொடியூசர் நாங்கள், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸு, 100 ஏக்கர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் வச்சுருக்கோம். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு. இது இல்லாமல் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக டெம்பிள்ஸ் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ரெக்கிங் பண்ணுவேன். இவ்வளோ தான் என்னோடய ஹாபிஸ். தாவேகா அதுதான் என்னோட முதல் கட்சியாக இருக்கணும், நான் கடைசி வரை இந்த கட்சியில தான் இருப்பேன், அதற்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எப்போ நீங்க ஒரு பியோர் விஜய் ஃபேன் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணீங்க? ஸ்கூலிங்ஸ்லேருந்து. அப்படியா? எப்படிப்பட்ட ஒரு ஃபேன் நீங்க? இது சொன்னால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். பூவே உனக்காக ஷூட்டிங் நடந்தது. நான் அப்போ 9th படிச்சுட்டு இருந்தேன், 9th or 10th. பூவே உனக்காக ஷூட்டிங் நடக்கும்போது நான் சிக்னலில், அடையார் சிக்னலில் ஷூட்டிங் நடந்தது. பஸ்ஸில் வந்து அந்த டிக்கெட் வாங்குவார் அந்த கேர்ளுக்காக, ஆனந்திக்கு. அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க. நான் பார்த்துட்டு அப்போ வேன்லாம் நின்றுச்சு, தலைவர் படம் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட ஒன் டே ஃபுல்லாக போகாமல் நின்று தலைவரை பார்த்துட்டு நம்ம என்றைக்கு நேரில் பார்ப்போம், என்றைக்கு நம்ம தளபதியோடு இருப்போம் அப்படின்னு நேரடியாக பார்ப்போம் அப்படின்ற ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணது. என்னுடைய முதல் அரசியல் மேடையில் உறுதிமொழி எடுக்கிற அன்றைக்கி தான் நான் தலைவரை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ சில நேரங்களில் நம்ம நினைச்சிருப்போம்ல, ஒரு ஃபேனாக அவரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ஒரு வேட்பாளராக அவரை பார்க்கறதுக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அவர் ஃபேன், ஒரு படம் பார்த்து தான் பிடிக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு அரசியல் பாதையில அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் போய் நிக்கிறது, நம்மளோட ஸ்டேச்சரும் எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து போய் ஒரு பக்கத்துல, ஒரு தலைவர் பக்கத்துல நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். உங்களுக்கு அது எப்படி இருந்தது இந்த கண்ணோட்டம்? நீங்க கேட்குற மாதிரி ஒரு ரசிகையா அவரை ரசிக்கிறதுன்றது வேற. ஒரு முதல்வர் வேட்பாளரா அவரை பார்க்கும்போது ஒரு ரொம்ப பயமாவும் இருந்தது. எப்படின்னா, தலைவர் எப்போவுமே டைலாக்ஸ் பேசுவார், ஆனால் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. படத்தில் நடிக்கிறது எல்லாருமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மக்களுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொன்ன அவர் எல்லா படத்துலையும் பேசின, தலைவா படத்துலேருந்து ஒரு பாடல்களுமே நான் வந்து உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். அதை நேரடியாக பார்க்கும்போது அன்றைக்கி ஃபுல்லாக வேட்பாளர் அறிமுகத்தில் நான் அவர் பேசினதை ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்தளவுக்கு அவரை எப்படி சொல்கிறது, அந்த வேர்ட்ஸ் கம்ஸ் ட்ரூ. அதுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கரம் கொடுக்கணும் என்னால் முடிஞ்சதை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம பணிக்கு வரும் பொழுது இந்த பணி சார்ந்து கடைசி வரைக்கும் மக்களுக்காக இதை ஒரு மோட்டவாகவோ இதை ஒரு சேவையாகவோ நான் செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் மனதில் சில உறுதிமொழிகள் நீங்கள் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மக்கள் பணத்துலேருந்து வர முதல் இது பார்த்திங்கன்னா, எம்எல்ஏ ஆகிட்டா சேலரி வரும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோன்னுலாம் எனக்கு தெரியாது. என்னுடைய ஒருவேளை நான் எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு பல்லாவரம் தொகுதிக்கு வந்துட்டேன்னா, என்னுடைய பதவி காலங்கள் முடிகிற வரைக்கும் அந்த சேலரி எனக்கு தேவையில்லை, மக்களுக்கே நான் கொடுத்துருவேன். குழந்தைகளுக்கு ஐஏஎஸ் உருவாக்கலாம், ஐபிஎஸ் உருவாக்கலாம், ஒரு விளையாட்டு வீராங்கனை உருவாக்கலாம். அதுக்காக என்னுடைய ஊதியத்தை நான் கொடுக்குறேன். பல்லாவரம் தொகுதியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. மக்களுக்கான சேவைகளாக கூட இருக்கலாம், இல்லை மக்களுக்கு பயன்படக்கூடிய இடங்களாக கூட இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அது பார்க்கும்போது இதை இன்னும் மேம்படுத்தி தொலைநோக்கு பார்வையில் மக்களுக்கு நம்ம இன்னும் பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை, ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவர தொகுதியில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனால் குழந்தைங்களுக்குன்னு சிறப்பு வார்டு எதுவும் இல்லை. ஸோ ஒரு குழந்தைங்களுக்கான சிறப்பு மருத்துவமனை கட்டித்தரலாம். இங்கேருந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா கூட எக்மோர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற சூழ்நிலை இருக்குது. ஆல்ரெடி நம்ம பேசுன மாதிரி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பல்லாவரம் தொகுதியில் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை இல்லாதது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அதை நான் கொண்டு வரணுன்றது என்னோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் நல்லா நிறைய வளர்ந்துடுச்சு. இன்னும் ஏஐ டெக்னாலஜிஸ் நிறைய வளர்த்து அதன் மூலியமாக வேலைவாய்ப்பு திட்டங்கள் அதிகமாக கொடுக்கலாம். அதுக்கான சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணலாம். மெயினாக என்னுடைய கோல் பார்த்திங்கன்னா, வேலை செஞ்சு சம்பளத்துக்காக வேலை செய்கிற இளைஞர்களை விட நமக்கு நாமே உருவாக்கிக்கணும், நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கணுங்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற இளைஞர்கள் மாறணும் அப்படின்றது என்னுடைய
விஷயமா இருக்கு. அண்ட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி நீங்க ஆரம்பிக்கிறதே விதை போடுறது குழந்தைங்களை வந்து முதல்ல நல்லா ஆக்கும், அடுத்த தலைமுறையினரை நம்ம நல்லா ஆக்கிடலாம். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பாதையை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதாக தான் நான் உணர்ந்தேன். ஸோ உங்களோட நேரம் ரொம்ப அழகான நேரமாக இருந்தது. உங்களுடைய கனவுகள் எல்லாமே பலிக்கட்டும். எங்க சார்பில் இருந்து வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங். ரொம்ப சந்தோஷம். பட் ரொம்ப நேரம் என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, எனக்கும் நிறைய ஒர்க் இருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. ஆமா, ஆக்சுவலா உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல பணிமனைகள்ல, நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. நிறைய வேலைகள் இருக்கு, நானும் போகணும். நம்மளோட இன்டர்வியூ முடிச்சுட்டு நிறைய வேலைகள் இருக்கு, பணிமனைக்கு போகணும்னு சொன்னீங்க. சரி குயிக்காக ஒரு லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கீங்களே, குயிக்காக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அடுத்து எங்கேயோ ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிளான் இன்னைக்கு? அடுத்தது நிறைய ஒர்க் இருக்குது, ஆல்ரெடி எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ எப்பவுமே இப்படி தானா? லைக் இப்போ எப்படி எனக்கு தெரிஞ்ச ஹார்ட்லி ஒரு 15-20 மினிட்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 15-20 மினிட்ஸ் அண்ட் பணிமனைக்கு அப்புறம் இந்த நேரத்தில் டக்குன்னு ரெடி ஆகிட்டீங்களே, பிளானிங் இப்படி தான் இருக்குமா? ஆமாம், பிளானிங் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் வெயிலாக இருக்கு இல்லையா, அதனால் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம டயர்டாக இருக்கோன்னு மக்களே ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஓகே, வி ஹேவ் டு பி பாசிட்டிவ். ஓகே, ஸோ இதையும் சொல்லிடுறேன். யூ லுக் நைஸ், அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த மஞ்சள் கூடவே. ஓகே, நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? யா, பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். காமாட்சி மேம், நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே வார்மாக வந்த உடனே சாப்பிட்டீங்களாங்கிற அந்த விருந்தோம்பல் குணம் தான் தமிழரோட அழகான பண்பு. ஸோ எல்லாரையும் நீங்கள் ஒருத்தராக பார்த்து என்ஷூர் பண்ணுறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்து ஒரு இடமா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கோம். என்ன சொல்லணும்னா, ஆஃபீஸில் எத்தனை ஆஃபீஸ் இருக்குன்னு கேட்குற அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உள்ள நம்ம பேசணும், நிறைய பேர் இருந்தாங்க, பணிமனையில் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இங்கேயும் உங்களுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இருக்கு? ஒரு படையே இருக்கிற மாதிரி இருக்கே. எங்களது வந்து எப்படி சொல்கிறது, படைனா சும்மா வந்துட்டு போகிற படையில் எல்லாம் வேலை செய்யறதுக்காக காத்துட்ருக்கோம், தலைவருக்காக, மக்களுக்காக. ஸோ மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சு ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு 7 o'clock நான் பணிமனை வந்துடுவேன். எல்லாம் டிஸ்கஷன்லாம், நிர்வாகிகள்லாம் வந்துடுவாங்க, கழக தோழர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்துடுவாங்க. டிஸ்கஷன் பண்ணிட்டு டோர் டு டோர் போவோம் 9 to 1 வரைக்கும். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டு மக்கள் வருவாங்க, அவங்களோட குறைகளை கேட்போம். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும், இன்றைக்கி எப்படி யாருக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கறது, தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு எதை பற்றி எந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுவோம். அதுக்கு நடுவில் ரேலி போவோம், ஈவினிங் ஃபுல்லாக ரேலி போகிறோம். இன்னும் நிறைய இடத்துல மக்கள் பிரிஞ்சு எப்படி ஒர்க் பண்ணணும், அது இல்லாமல் பேக் ஒர்க் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, இங்கே இருக்கிற பெரியவர்களை சந்திக்கிறது, சங்கங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அசோசியேஷன் அதெல்லாம் போய் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய களத்தில் நம்மளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இப்போ பல்லாவரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முகம் எந்த அளவுக்கு பரிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதும், மக்கள்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பேசணும். முன்னாடியே நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் முன் வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முஸ்லீம் நண்பர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு இப்போ சமீபமாக மக்கள் உங்களை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். போய் விசிட் பண்ணியிருப்பீங்களா, என்ன கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? நான் நார்மலாக ஒரு இடத்துக்கு போனாலே, நீங்கள் டிவிகே கேண்டிடேட்டா, ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, யார் வந்தாலும் நம்ம கார்லேருந்து இறங்கி அவங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு அவங்க அதை வந்து விரும்புகிறாங்க, மக்களாக பயணிக்க விரும்புகிறாங்க. எல்லோரும் அவங்களோட குறைகளை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் நானே ஒரு ஓட்டராக தான் இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் நான் போய் எம்எல்ஏவை பார்த்தது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் இங்கே வர பெண்கள் முந்தானத்து கூட எங்களை ஏன் வரலன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் என்கிட்ட எல்லாருமே அணுகுறாங்க. ஸோ வேறு இடத்துல நம்ம பிஸியாக இருக்கோம், ஒரு நாள் ஒவ்வொரு பிளானிங் இருக்கும். ஸோ டெய்லியும் ஒரு இடத்துக்கும் வரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இல்லைங்களா? எனக்கு இந்த கேள்வி உண்டு. நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு நீங்கள் போனப்போ ஒரு அழகான இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு. இப்போ பொதுவாகவே எனக்கு முதல்ல அந்த இன்சிடென்ட்லாம் அப்புறம் பேசலாம். ஆனால் பெண்கள்னாலே சந்தைக்கு காய்கறி வாங்க போகிறவங்க அப்படின்றது மாதிரி ஒரு வேட்பாளராக, ஒரு அரசியல்வாதியாக, நம்ம வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதி பெறக்கூடிய ஒரு நபராக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க இடத்துக்கு பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்கோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. நார்மலாக நீங்கள் சொன்ன மாதிரி நானும் வந்து ஒரு சந்தைக்கு போயிருக்கேன் காய்கறி வாங்குறதுக்கு. அப்போ இருந்த டிஃப்ரெண்ட்டும் இப்போ பொறுப்பு அதிகமாக இருக்குன்றது உணர்றேன். ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு வரும், படிக்கணும், அந்த மாதிரிலாம் ஏஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரை கவனிக்கிறது, அதுக்கப்புறம் தாய்மை அடைஞ்சப்புறம் குழந்தைங்களை கவனிக்கிறது, இப்படி ஒரு ஸ்டெப்பு தாண்டி இப்போ எனக்கு இந்த பணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தேவையான வசதிகளை பற்றி நம்ம சிந்திச்சிருந்துருப்போம். என்ன சொன்னாங்க, நீங்கள் என்ன கவனிச்சிங்க? எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா,
எல்லாருக்கும் மாற்றி மாற்றி ஓட் போட்டுட்டோம், மாற்றம் எதுவுமே வரல, இந்த வாட்டி மாற்றம் வரணும், நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கீங்க. மேக்ஸிமம் வரக்கூடிய குறைகள் எப்படி சொல்கிறாங்கன்னா, தண்ணி நிற்குது, குப்பைகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரொட்டீனாக இந்த பிரச்சனைகளை தான் அவங்க தீர்க்கணும் அப்படின்றது இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இன்றைய அரசியல் நாங்கள் யாரும் போயிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்லாம். இன்றைக்கி குழந்தை கூட விசில் சின்னத்துக்கு ஓட் போடுங்கன்னு எல்லாருக்கும் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எங்கள் கட்சி வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. பல்லாவரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப வாரத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தை. பட் ஆனால் சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான சந்தை. அவங்களுக்கு வந்து வெயிலே இருக்காங்க டே ஃபுல்லாக. ஸோ மழை வந்தாலும் அதே மாதிரி தான் சந்தை என்றைக்கும் நிற்க போகிறது இல்லை. வெள்ளிக்கிழமை சந்தை அவங்களுக்கு டெம்பரரி ஷெட்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கலான்ற ஐடியா இருக்குது. சுகாதார விஷயமா பார்த்திங்கன்னா மொபைல் டாய்லெட்ஸ் அங்கங்கே வைக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. என்னனாலும் அவங்களுக்காக ஒரு அவசரம்னா அந்த கடையை விட்டுட்டோ தள்ளி போயோ இல்ல வந்து மக்களாகிய நம்மளுக்குமே தேவை தானே. ஆமா, எல்லாருக்குமே நிச்சயமாக. இல்ல இன்னைக்கு நம்ம பேருந்துகள்ல கூட பாத்துக்கிட்டீங்கன்னா கழிப்பறை வசதியோட இருக்கக்கூடிய பேருந்து சூஸ் பண்ற காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள் மிக மொபைலாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம், ரொம்ப அழகான விஷயம். இது வந்து எனக்கு உண்டு. பெண்கள் அப்படின்ற போது இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்பாங்க, நீங்க வந்து களத்துல எந்நேரமும் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து முன்வைப்பாங்க. நீங்க ஐ திங்க் ஒரு உதாரணமா இந்த ஒரு நாள்ல பார்க்கும் போதே எங்கெங்கெல்லாம் ஷிஃப்ட் ஆகி என்னென்ன விஷயங்கள் அப்படி பிளானிங்ல நடந்துட்டு இருக்குன்னு புரியுது. பட் ஆஸ் அ பர்சனா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? யாருக்காவது அந்த கேள்வி இருக்கு, பெண்கள் வந்து எல்லாரும் 24 மணி நேரம் களத்துல நிக்க மாட்டாங்க அப்படின்னு இன்னமும் பேசிட்டு இருக்கிற வாய்கள் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? பெண்கள் ஏன் நிற்க மாட்டாங்க? எல்லாமே ஃபெமினிசம் அப்படின்னு சொல்கிறோம். பெண்கள் வீட்டு உள்ளேயும் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வீட்டு உள்ள வேலை செய்யாமையா இருக்காங்க? அதே காலத்தை வெளியிலையும் பண்ணுறோம். ஸோ வீட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளியிலையும் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து என்ன நடக்கும் மேம்? யூஸ்வலாகவே ஆஃபீஸ் டைம் நீங்கள் வந்து வெளியில் பிரச்சார வண்டியெல்லாம் ஐ திங்க் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? அடுத்து எல்லாமே ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறனால எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் விட்டுறேன், டோன்ட் வரி. பிகாஸ் இன்னைக்கு அடுத்தது 17th and 21st வார்டுக்கு. பட் நான் இது சொல்லிக்கிறேன், அங்க இருக்காங்கல்ல அந்த ஆடியன்ஸ் மாதிரி இங்க நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, சரியா? 17வது வார்டு 21 அதெல்லாம் போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கப்பா? ம், எனக்கு என்னமோ அவங்க சீக்கிரம் விடுங்க, நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்ற மாதிரி அவர் என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு ஃபீல் இருக்கு. சரி, ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து இன்னொரு 6 நாள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ 6-7 நாள் ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கான அரசியலே காத்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்காக தான். எனக்கு வந்து உங்களோட எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நிச்சயமா சொல்லியே ஆகணும். அண்ட் உங்களோட பாசிட்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெண் வந்து களத்துல நிற்கும் பொழுது இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷம். எல்லா விஷயங்களையும் தாண்டி நீங்க வந்து ஒரு பெண்ணாக எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக செயல்படுறீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஐ திங்க் நிறைய பேர் இன்னும் மேலேயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு மேலேயா உள்ளயா வேற எங்க? உள்ள இங்க உள்ள வெளியில எல்லா இடத்துலயும். ஓ, எல்லா இடத்துலயும் இருக்காங்களா? ஓகே, வாங்களே பாத்துடலாம் என்ன பண்றாங்க. இது இல்லாம நிறைய இடத்துல அவங்கவுங்க தனித்தனியா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க அந்தந்த வார்டில். ஒரு தலைவராக இப்போ பல்லாவரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவராக நீங்க இயங்குறீங்க. ஒரு கட்சின்னு வரும்போது டிவிகே மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, செலிபிரிட்டி அவருடைய விஷயத்த வந்து நம்ம கேரி பண்றோம்னா பூத்ல ஒர்க் பண்ணும்பா. அதாவது களத்துல ஒருத்தர் இறங்கி வேலை பார்த்தாதான் ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும், இந்த களம் வந்து அவங்களுக்கு புதுசு அப்படிங்கிற விஷயத்த தான் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா உங்களில் இருந்து உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா பிளானிங்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே கேட்குறேனே, ஏன்னா பூத் கமிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பூத்தில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான எஜுகேஷன், அந்த அறிவுங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். ஏன்னா எங்களுக்கு தேர்தல் களம் ரொம்ப புதுசு. இப்போ பல்லாவரம் தொகுதியை பார்த்தீங்கன்னா 468 பூத் இருக்குது. எல்லா பூத்தையுமே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒரு பூத்துக்கு 10 பேர் போட்டிருக்கோம். அவங்களுக்கு ரெகுலராக பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி யாருமே ஃப்ரெஷராக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று, நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கலை. அவங்களா வந்து தொண்டர்களாக வந்து நாங்கள் தளபதிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு முன் வரவங்க தான் இந்த 468 பூத்துக்குமே ஆள் போட்டிருக்கோம். ஸோ எல்லா கட்சியை விட எங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் பூத்தில். இந்த ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் உங்களோட எவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நான் மறுபடியும் கேட்கறதுக்கான ஒரு காரணம், எப்பவுமே ஒரு புதுமுகம் அப்படின்னும் போது டெஃபினெட்லி இட் வில் டேக் சம் டைம். பட் இங்கே வந்து நம்மளை டிவிக்கே அப்படின்னு யார் ஐடென்டிஃபை பண்ணாலுமே அந்த முகம் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒன்றாக மாறிடுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்களேன், உங்களை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க மக்கள்? தளபதி அறிவித்தப்பவே நான் அவரோட சகோதரி ஆயிட்டேன். ஸோ அந்த உரிமையோடு தான் எல்லாருமே என்னை பார்க்குறாங்க. அந்த மதிப்பு மரியாதை, அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பேசுனா ஒரு சகோதரியா, ஒரு அண்ணனா, தம்பியா, தாயா
எல்லாமாவும் நம்ம இருப்போம்னு நினச்சி தான் நம்மக்கிட்ட அணுகுறாங்க. அந்த உணர்வோடு அணுகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்குன்னு நான் பெருமைப்பட்டுக்கிறேன். பல்லாவரம் தொகுதி பொறுத்த வரைக்கும் சில பகுதிகள் வந்து வாட்டர் லாகிங் ரொம்ப காமனான ஒண்ணு. நடந்து போறவங்களுக்கும் சரி, வாகனத்துல போறவங்களுக்கும் சரி, பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு. என்ன தீர்வு நீங்க கொண்டு வர போறீங்க? இப்போ நான் எம்எல்ஏவா என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடும்போது இந்த தொகுதிக்கு உட்பட்டவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அது எனக்கு இன்ஃபார்ம் ஆனதுக்கு அடுத்த செகண்டே நான் மக்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவேன். 5th வார்டில் பொறுத்த வரைக்கும் காமராஜர் நகரில் ஸ்ரீனிவாசபுரம் அப்படின்ற ஏரியாவில் வருஷம் வாட்டர் லாகிங் இருந்துகிட்டே இருக்குது. அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்காது. அவங்களுக்கு தேவையான ப்ரிகாஷனரி மெடிக்கல் ரிசோர்ஸஸ் எல்லா வகையிலையுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி முன்னாடியே எல்லாமே இன்டிமேட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரைட் பிளானிங் இருந்தால் இதெல்லாம் தவிர்க்கலாம். ஆமாம். அண்ட் அந்த இடத்துல நிவர்த்தி செய்யப்படும் குறைகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு உங்களோட ஒரு நாள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தேர்தல் களம் நெருங்க ஒவ்வொரு நாளும் பரபரப்பாக தான் இருக்கும் இல்லையா? எந்த அளவுக்கு படப்பிடிப்பாக இருக்குது சொல்லுங்கள். எப்படி படபடப்பாக இருக்குது அப்படின்னா, குடும்பத்தையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் கேட்ட மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டோட ரொம்ப பண்ணுறோம். ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்டு, பசங்க எல்லாருக்குமே அந்த டைமும் கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் பண்ணுறோம். ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதே சப்போர்ட்டு நான் எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமும் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது. ஃபேமிலியே சேர்ந்து களத்தில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? இதுக்கான காரணம் என்னென்னா, எல்லாருக்குமே மக்கள் நல்லது செய்யணும் அப்படின்றத அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள், இந்த பகுதி மக்களும் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களோட பணிகள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துகள். மேற்கொண்டு இதே போல் நீங்கள் இன்னும் சிறப்பாக இந்த பணியை செய்யணும். அண்ட் தேங்க்யூ உங்களோட டைமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாகனம் காத்திருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஜாலியாக போய் மக்களை சந்திங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். பல்லாவரம் திருமதி ஜே காமாட்சி கழக நிர்வாகி. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பல்லாவரம் தொகுதி வேட்பாளராக காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டு தொகுதி மக்களை வீடுகள் தோறும் சந்தித்து வருகிறார். யார் இந்த காமாட்சி? சென்னையைச் சேர்ந்த காமாட்சி ஜெயகிருஷ்ணன் கட்டுமானத் துறையில் புகழ்பெற்ற தொழிலதிபராக விளங்கி வருகிறார். இளவயது முதலே சமூக செயல்பாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டுள்ள காமாட்சி 2013ஆம் ஆண்டு தமிழகத்திலேயே கல்வியில் மிகவும் பின்தங்கிய விழுப்புரம் மாவட்டத்தை தத்தெடுத்து பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து 3 ஆண்டுகள் சேவையாற்றினார். துணைவியார் காமாட்சி அம்மா அவர்களும் இருவருமாக சேர்ந்து 20 பள்ளிகளுக்கு தேவையான 50 ஆசிரியர்கள், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 6000 ரூபாய் சம்பளம் அவர்கள் தத்தெடுத்ததன் மூலம் மேற்படி பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் 16% இருந்து 74% உயர்ந்துள்ளது. இதனால் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் பயனடைந்தனர். எவ்விதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி மாணவர்களுக்கு கல்வி கொடையளித்த காமாட்சி ஜெயகிருஷ்ணனின் முயற்சி வீண் போகவில்லை. உழைப்பின் பலன் குடும்பங்களில் எதிரொலிக்க தொடங்கியது. சமூக நலனை தன் நலனாக கொண்டுள்ள காமாட்சி தன் கணவர் ஜெயகிருஷ்ணனோடு இணைந்து சமூக அக்கறையுடன் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். சமூக ஆர்வலராக மட்டுமல்லாமல் நீண்ட நெடுங்காலமாக தளபதி விஜயின் தீவிர ரசிகையாகவும் செயல்பட்டு வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்கள் அரசியலுக்கு வர தயங்குவதால் தான் ஊழல்வாதிகளும் முட்டாள்களும் பெருகி போயுள்ளனர். நல்லோர்களை அரியணையில் அமர்த்தும் வகையில் தளபதி விஜய் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த பல்லாவரம் தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கிறார் காமாட்சி. சட்டமன்ற உறுப்பினராகி தொகுதியின் அனைத்து பிரச்சனைகளையும் களைந்து ஒரு சமூக மாற்றத்திற்கான புரட்சியை நிகழ்த்துவார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. விசில் சின்னத்தில் வாக்களிப்போம், வெற்றி பெறச் செய்வோம்.